Hi everyone, welcome to Taylor Cuts. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து லைவாகவே உங்களுக்கு காமிச்சிடலாமே, அதுக்காக தான் நான் வந்து இப்போது ஒரு டப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே பண்ண ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது வந்து நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் வந்து பிளெயின் வாட்டரில் உங்களுக்கு டிப் பண்ணி காமிக்க போகிறேன். நான் வீடியோ வந்து கட் பண்ணி எடிட்லாம் பண்ணலை. நான் என்ன எடுத்தனோ அதை தான் நான் உங்ககிட்ட நான் காமிச்சிட்ருக்கிறேன். எந்த கலருமே இது வரைக்கும் போகலை. நான் உங்களுக்காக வேணால் கொஞ்சம் ரப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரப் பண்ணாலும் உங்களுக்கு எந்த கலர், 3D அவுட்லைனர், ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து வெளியில் வரல. ஸோ அகைன் இப்போ நான் உள்ளே போடுறேன் தண்ணிக்குள்ளே. இப்போ சப்போஸ் ஏதாவது கலர் போயிருந்தால் உங்களுக்கு அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியும். எதுவுமே எந்த கலர்ஸுமே வந்து போகலை. இப்போ நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஆரி ஒர்க் ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் நீங்கள் வந்து ட்ரை க்ளீனுக்கு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து தண்ணியில் வாஷ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஆரி ஒர்க்ஸ்லாம் வந்து நான் ஷாம்பு வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்கன்னா அதை போட்டு முறுக்கி பிழிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படியே டிப் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே நிழலில் காய போடணும். கொண்டு போயிட்டு வெயிலில் காய போடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும். நான் இப்போயுமே வந்து உங்களுக்கு ரப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த கலருமே வெளியில் வரலை ஷாம்பு வாஷ் பண்ணும் போதும். நார்மலாக ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ரப் பண்ணிலாம் காமிக்கிறேன். பட் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நிழலில் காய போட்டாலே உங்களுக்கு ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப லாங் லைஃப் வரும். இப்போ நான் உங்களுக்கு இதே தண்ணியில் டிட்டர்ஜென்ட் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அண்ட் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரெண்டுத்துக்குமே வந்து டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஃபேப்ரிக் பெயிண்ட் போயிடுமா, தண்ணியில் போட்டால் போயிடுமா. ஸோ நான் எதுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் சோப்பு போட்டாலும், சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி எது போட்டாலும் போகாது அப்படின்றதுக்காக தான். மோஸ்ட்டாக ஷாம்பு வாஷ் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு கலருமே வந்து உங்களுக்கு வெளியில் வரல, ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. நான் க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். நான் கொடுத்த அவுட்லைன் முதல் கொண்டு ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து கலர்ஸ், 3D அவுட்லைனர் எதுவுமே வெளியில் வரல. இப்போ ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம். நான் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன், நான் எங்கேயுமே வீடியோ வந்து கட் பண்ணலை. நான் என்ன எடுத்தனோ அதை அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து பார்க்கும்போது ஒரு பயம் போகும், ஃபேப்ரிக் பெயிண்டிங் போயிடுமா போகாதா அப்படின்ற டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் டைமும் ஃபுல்லாக நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. இப்போயும் எந்த கலர்ஸும் போகலை. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள்.
வாஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளேயே நிழல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி ஒர்க்கை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி காய போடுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போயுமே எந்த கலர், ஸ்டோன்ஸ், 3D அவுட்லைனர் எதுவுமே வந்து போகலை, ஃபேட் ஆகலை. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அயர்ன் பண்ணி காமிக்கிறேன். எப்பயுமே கிளாத்தை திருப்பி போட்டு தான் அயர்ன் பண்ணணும். டைரெக்டாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் மேலே அயர்ன் பண்ணக்கூடாது. எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸை வந்து ஒர்க் முடிஞ்சதும் நீங்கள் அயர்ன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல்லாக அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணோமோ அதே மாதிரி இருக்குது. எந்த ஒரு கலர்ஸ், 3D அவுட்லைனர், ஸ்டோன் இல்லை நான் கொடுத்த அவுட்லைன் எதுவுமே வந்து போகலை. கலர்ஸும் வந்து ஃபேட் ஆகலை. ஸோ நீங்களே க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் எப்படி பண்ணனோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட்.